Hello friends, welcome to Ronnie Tailors. Product design என்ன மெட்டீரியல் தேர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல்னு பார்க்கலாம். நம்ம ஸ்லீவோட அடிப்பகுதியிலிருந்து பாருங்க, சென்டர் பகுதியிலிருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இந்த சர்க்கிளில் வந்து நம்ம ஒரு ஸ்டோன் போட்டுக்கலாம். குந்தன் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு கீழே விழாமல் இருக்கும். இப்போ நான் சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். ஸ்டோனை ஒட்டிலும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி நீடில் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, இதிலேருந்து நீடில் எடுத்துக்கலாம். ரெண்டாவது விட்டுட்டு மூணாவது லைனில் இப்போ இதை விட்டுட்டு இதில் போட்டுக்கலாம். இது விட்டுட்டு அடுத்த லைனு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இதை விட்டுட்டு அடுத்த லைனு நம்ம எங்கே எடுத்தோமோ த்ரெட்டு அது வரைக்கும் கொண்டு வந்துட்டு நம்ம நீடில் உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு இதை நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். இந்த த்ரெட்டுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். லூப் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம நீடில் கொண்டு வந்துக்கலாம். இன்னொரு நாட் போட்டுக்கலாம். நம்ம வந்து த்ரெட்டை கட் பண்ணிடலாம். 2 நாட் போட்டோம், நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிரும். நம்ம த்ரெட் ஒர்க் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம இந்த த்ரெட்டை ஒட்டிலுமே நீடில் எடுத்துக்கலாம். அடுத்த லைன் வந்து இதுக்கு இடையில நீடில் வர்றது மாதிரிக்கு கொண்டு வரணும். இப்போ இதுக்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங்க்கு நடுவில் வந்து நீடில் எடுத்து கொண்டு வரணும். நம்ம எங்கே எடுத்தோமோ அங்கேயே கொண்டு வந்துட்டோம். திரும்ப இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இதில் மட்டும் இதில் மட்டும் நம்ம உள் பக்கம் போட்டிருக்கோம் நீடில். பாருங்கள், ஒரு குட்டி ரோஸ் ரெடி ஆகிட்டு. இப்போ இதில் வந்து நம்ம பீட்ஸ் போட போகிறோம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். சுகர் பீட் போட போகிறோம். இந்த மாதிரி 5 பீட்ஸ் எடுத்திருக்கேன். திரும்பவும் நம்ம இதை ஒட்டிலுமே நீடில் எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம 5 பீட்ஸ் எடுத்துக்கலாம்.
திரும்பவும் நம்ம 5 பீட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஸ்லீவோட அடிப்பகுதியில் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு 1 இன்ச்சுக்கு வளைவு போட்டுக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அந்த வளைவில் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீடும் ஒயிட் பீடும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் வந்து ஒயிட் பீடு, அதுக்கப்புறம் சுகர் பீடு எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து நெருக்கமாக இல்லாத மாதிரி இந்த மாதிரி சரி பண்ணிட்டு அப்புறமா போடணும். பீட்ஸ் போட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா வளைவு வந்து உங்களுக்கு நீட்டாகவே வராது. நம்ம இது மாதிரியே ஃபுல்லுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு ஐ ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நம்ம இது போட்டுக்கலாம். இதில் வந்து 2 ஐ ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும், கீழே விழாமல் நீட்டாக நிற்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்துக்கேன். 5 சுகர் பீடும் ஒரு ஒயிட் பீடும் எடுத்துக்கலாம். திரும்ப அந்த பீட்ஸை ஒட்டி நீடில் எடுத்துக்கலாம். 3 சுகர் பீடும் ஒரு ஒயிட் பீடும் எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம 3 சுகர் பீடும் ஒரு ஒயிட் பீடும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து செயின் ஸ்டோனு பீட்ஸ் இதெல்லாம் சைடு ஸ்டிச் போடல, இதையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த திலகம் ஷேப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, இதை ஒட்டிலுமே நீடில் எடுத்துட்டு ஒரு ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம நீடில் எடுத்து பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். இப்போ வந்து நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கே எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் ஃபுல்லுமே போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம பீட்ஸ் ஒட்டி நீடில் எடுத்துகிட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலில் வந்து நீடில் கொண்டு வந்து உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன் இருக்குல்லையா, திலகம் ஷேப் ஸ்டோன் இதை ஒட்டிலும் இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கலாம். இப்போ 1 2 சுற்றிட்டு
இந்த ஸ்டோனை ஒட்டிலும் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் உள்ளே போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். 1 2 சுற்றிட்டு பீட்ஸை ஒட்டிலும் நீடில் உள்ளே போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம த்ரெட் எடுத்துருக்கோம் இல்லையா, பீட்ஸ் ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். 1 2 சுற்றிட்டு இதில் போட்ட மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம். நம்ம இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து கொடி மாதிரி போட்டிருக்கேன், இதில் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பீட் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வளைவாக வர்ற மாதிரிக்கு போடணும். இந்த லைன் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச்சிங்கை போட்டாலே அதே மெத்தடில் இதுலேயும் போட்டுக்கலாம். த்ரெட்டை வந்து உள்பக்கம் இழுக்கிறப்போ ரொம்ப டைட் பண்ணி இழுத்துறாதீங்க, உங்களுக்கு பீட்ஸ் வந்து கரெக்டாக வளைவு வராது. இப்போ இதில் வந்து நம்ம ஒயிட் பீட் போட்டுக்கலாம். ஒரு 4 பீட் தள்ளி திரும்பவும் நம்ம ஒயிட் பீட் போட்டுக்கலாம். இது வந்து த்ரெட்டு வந்து நம்ம எடுக்கிறப்போ கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க, அப்போ லூஸ் வராமல் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம சக்கரி போட்டுக்கலாம். ரெண்டு சைடு ஸ்டிச் போடணும். சக்கரி போட்டிருக்கலையா, இதில் வந்து ஃபேப்ரிக்கில் போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். ஒயிட்டில் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். நெக்கோட போர்ஷன் வந்து இந்த லைன் மட்டும் போட்டிங்கனாவே போதும். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, நல்ல டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.